ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அக்டோபர் 13 ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அண்ட் அது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு 2025 தான் எனக்கு இந்த ஒரு டேவை பற்றி எனக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு வந்துட்டு இப்போ நான் கரண்டாக இந்த வீடியோ எடுக்கிற டைம் என்ன அப்படின்னா வந்துட்டு 2:08 ஆச்சு. அண்டு இது வந்துட்டு டே 14 அக்டோபர் டே 14 தான். ஸோ டே 13 வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. இது ஏன் நான் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாரோட லைஃப்லயும் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ என்னோட லைஃப்ல நடந்த ஃபெயிலியர்ஸை மட்டும் நான் வந்துட்டு லைட்டா ஒரு சின்ன பிட்டு ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அக்டோபர் 14 ஆயிடுச்சு. பட் ஃபெயிலியர் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு மட்டும் ஃபெயிலியர் கிடையாது. பட் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு கொண்டாட்டம், லைக் ஹாப்பியா இருங்க அந்த டேல வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டே வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இல்ல ஃபெயிலியர் டே லைக் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபெயிலியர் டே அப்படி மாதிரி வந்துட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படி மாதிரி நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அதை பத்தி பெருசாக ஐடியா இல்லை. நான் செக் பண்ணி பார்த்தா தெரியல. ஸோ உங்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே வந்துட்டு எதுக்காக கொண்டாடுறாங்க, லைக் ஃபெயிலியர்ஸுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது இல்லாமல் வேற ரீசன் தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஃபெயிலியரை பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நான் வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல், 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல். அப்போ 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன்ல. ஸோ அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்றேன். அங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு 10th முடிச்சு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணி 11th நான் வந்துட்டு குரூப் செலக்ட் பண்றதுக்காக நாங்க போறேன். நான் ஒரு குரூப் செலக்ட் பண்ணி வச்சிருந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு என்னுடைய சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் குரூப் நான் வந்துட்டு நினைச்சிருந்தேன் சரி அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்ப அங்க வந்து நான் வந்துட்டு போய் ஹெட் மாஸ்டர் கேட்கும்போது அவர் ஓகே சொல்லிட்டாரு. சைன் பண்ண போற கேப்ல வந்துட்டு ஒருத்தங்க வந்து இவன் என்ன எடுக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. சயின்ஸ் குரூப் எடுக்கிறான். அப்படி வந்துட்டு ஐயோ இவனுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் புரியல. டக்குன்னு எங்க அம்மா வந்துட்டு இல்ல கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ரோசப்பட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் குரூப் எடுத்தேன். ஏன் அக்ரிகல்ச்சர் நல்லதுதானே அப்படின்னா வந்துட்டு எஸ் நல்லதுதான். பட் நான் நினைச்சது பண்ண முடியல. அங்க ஒரு கோவத்தினால எடுத்த ஒரு முடிவு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரா இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு படிச்சதுக்கான வேலை நான் பார்க்கல. படிச்சதுக்கான வேலை நான் பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்துட்டு அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை பத்தி நான் சக்சஸ் ஆனேன் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்றேன். அப்போ அதை விட்டு வெளில வந்து இப்போ நான் இங்க சென்னையில கரண்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா லிஃப்ட்ல மெக்கானிக்கல் லிஃப்ட் வந்துட்டு மொத்தமா போடுறது நாங்க தான். ஸோ லிஃப்ட்டை வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அதை வந்துட்டு பண்ணி அதை போடுறது நாங்க தான். அந்த போடுறது நாங்க தான் சொல்றோம் பாத்தீங்களா, அது நானே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு ஹெல்ப்பர். இப்போ வந்துட்டு கொத்தாள் சித்தாள் வேலை இருக்குல்ல, அது வந்துட்டு பொருள்லாம் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. பட் அதில் நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே கற்றுக்கிட்டேன் கொஞ்சம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகே, லைஃப் எப்படியோ வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. பட் எங்கே போய் முடிய போகுது அப்படி மாதிரி தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அதுதான். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட லைஃப் வந்துட்டு காலேஜ் செக்டார் லைஃப்ல ரொம்ப ஓரளவுக்கு ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. அங்க வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படி மாதிரி நான் உணர்ந்தது எந்த இடத்துல அப்படின்னா, எந்த தப்புமே பண்ணாம வந்து நம்மளை தூக்கி போட்டு இது பண்றது. ஸோ அந்த இடத்துல சொல்ல விரும்பல. அதுல ஒரு ஃபெயிலியர் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அப்படியே வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேயா, என்னோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் நான் நினைக்கிறது இதுதான்.
ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து 10K ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. நான் இன்னைக்கு லைவ்ல கூட பேசியிருந்தேன். 10K ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. ஏன் வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அப்படிலாம் தெரியல. சரி நான் வீடியோஸ் செக் பண்ணிக்கணும். ஹாப்பி ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஹாப்பி ஆயிட்டு அப்புறம் வந்து சரி செக் பண்ணி பார்ப்போம். எந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிருக்குது. ட்ரெண்ட் ஆனதானே ஒரு வீடியோ வந்து வியூஸ் போயிருந்தா தானே சப்ஸ்கிரைபர்ஸ் அதுலேருந்து வருவாங்க. அப்படி வந்து வீடியோஸை செக் பண்ணி பார்க்குறேன், லைவை செக் பண்ணி பார்க்குறேன், ஷார்ட்ஸை செக் பண்ணி பார்க்குறேன், போஸ்டர்ஸ்ல ஏதாவது அப்படி கூட வைரல் ஆச்சோன்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுவுமே வைரல் ஆகல. அப்ப எப்படி இந்த 10K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்படி மாதிரி யோசிச்சுட்டு, சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒய்டி ஸ்டுடியோ இருக்குல்ல, ஸோ அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். 10Kல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் டக் 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 டக்குன்னு 100, 500, 1000 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் நான் எனக்கு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் 3050 இருந்துச்சு அன்னைக்கு. அந்த 3050 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. பழைய மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்ண நினைச்சது அது எப்படியோ என் கைக்கு வந்துட்டு அது ஏன் என்னை விட்டு போச்சு, அது எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு, அது என்ன ஒரு ஹேக்கிங்கா இல்ல வந்துட்டு ஏதாவது கிளிச்சா இல்ல என்ன பிரச்சனை, அது எதனால என்னோட லைஃப்ல அது உள்ள வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது இருந்திருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஹேக்கிங் மாதிரி தான் நினைக்கிறேன். எவன் பண்ணான்னு தெரியல. அது இருந்திருந்தாலுமே வந்து என்னால வந்துட்டு அவங்களால ஒரு வியூஸ் கவுண்ட் எனக்கு ஏறி இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சது. தப்பான முறையில வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணா உனக்கு இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வரும்பா, இந்த மாதிரி இது பண்ணா உனக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, பண்றியான்னு கேட்டாங்க. வேணவே வேணாம், உனக்கு ஒரு கும்பிடு ஒரு கும்பிடு அப்படின்ட்டு வேணான்ட்டேன். எனக்கு நானா சொந்தமா உழைச்சி எனக்கு வந்து யூடியூப்ல வரணும் அப்படின்னு சொன்னேன். அந்த டைம்ல நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வியூஸ் போகும் அப்படின்ட்டு. பட் ஷார்ட்ஸ் எனக்கு ஐடியா கிடையாது, எனக்கு போட பிடிக்கல. பட் ஆனால் அதில் வியூஸ் நல்லா போகுது உண்மையில சொல்ல போனோம்னா. இப்போதான் அதுக்கான பெருமை எல்லாம் புரிஞ்சு இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் உண்மையில சொல்றேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து கட் பண்ணி போட்டிருப்பேன், எடிட் பண்ணி. அதுக்கே ஒரு 500 வியூஸ் போயிடுச்சு. பட் இந்த வீடியோஸில் வந்துட்டு 30-40 வியூஸ் கூட போகல. ஸோ அதான் பிரச்சனை. அப்போ வந்துட்டு சரி ஷார்ட்ஸ் வந்து முறையில் ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன். அண்ட் நீங்க வந்துட்டு பிரச்சனையே இதுதான். ஒரு ஃபெயிலியர் அப்படி நான் வந்துட்டு ஃபேஸ் பண்றது அந்த ஒரு டேனா அப்படி ஹாப்பி ஆயிட்டு அப்படியே வந்து சரி ஓகேன்னு ஒரு திங்க் வந்துட்டு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா எதுலையுமே வியூஸ் ஏறல. சரி ஓகே இன்னமும் ஒரு கவுண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது அது மொத்தமாக டவுன் ஆச்சு. ஃபெயிலியர் உச்சக்கட்டம். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என்னால் தாங்க முடியல. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறேன்னா நான் அதுக்கு உரித்தானவன் நான் நம்புகிறேன். அண்டு மற்ற மாதிரி ஃபெயிலியர் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலாம்னு விருப்பப்பட்டு என்னோட விஷ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த லைக் நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அண்ட் உங்களோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் என்ன அப்படிங்கிறத லைட்டா ஒரு 2 வரி திருக்குறள்ல போடுற மாதிரி போட முடிஞ்சா போடுங்க. நான் பாக்குறேன். இல்ல அது எனக்கு பெரிய கதை அப்படின்னா வந்துட்டு டைப் பண்ண விருப்பம் இருந்தா டைப் பண்ணி கமெண்டா போடுங்க. அதை நான் வந்துட்டு பார்த்து படிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பத்தி நான் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ பண்ணும்போது அதுக்கு நான் பேசுறேன். ஒரு நல்ல ஒரு பிக்கஸ்ட் கமெண்ட் வந்துட்டு நீங்க பண்றீங்க, அது வந்துட்டு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னா சும்மா அசல் புசல் அப்படி இப்படி போனா நான் பார்க்க மாட்டேன். சாரி, அதை படிச்சுட்டு விட்டுருவேன் அப்படியே. பட் அது உண்மையிலேயே ஒரு ஃபெயிலியர். இப்போ எனக்கு நடந்தது ஒரு ஃபெயிலியர். ஸோ அது மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே இருந்தது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா வந்துன்னா கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ நான் போடுறேன். அதை பத்தி கிடையாது, அதை சொல்றேன் அதை பத்தி. அதுக்கப்புறம் என்னோட வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபெயிலியர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சா டே முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு என்னைக்குமே ஃபெயிலியர் தான். பட் சக்ஸஸ் ஒன் டே இட் வில் கம். ஓகே, சக்ஸஸ் வரும். வெயிட் பண்ணுங்க, சத்தியமா வரும். வெயிட் பண்ணுங்க. அண்டு மீண்டும் சந்திக்கும் போய் நான் மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க கைஸ். சக்ஸஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ.